عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الكلام كلام الله وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما نافعا وارزقنا فهما وفقها. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம் மரணம் வரை பின்பற்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், குடும்பத்தார், மனைவி, மக்கள் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் நம்ம கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவினுடைய தரஜா, நதீஜா என்று சொல்லுவார்கள். சுன்னாக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு என்னவென்றால், உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் சொல்வேன். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த சில சம்பவங்கள். சுரக்காய் சாப்பிட்றது சுன்னத்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், சொல்லுவோம். நாம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு விஷயத்தை செய்த பிறகு அந்த விஷயத்திற்கு சப்போர்ட் செய்வதற்காக நாம ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்கு கொஞ்சம் பலம் கொடுக்கறதுக்காக சுன்னாவினுடைய பெயரை, ஹதீஸை, இது சுன்னத்து தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணமா, சாம்பார்ல நம்ம தெரியாம சுரக்காய் தட்டுல வந்துருச்சுன்னா பக்கத்துல ஆளுங்க இருந்தாங்கன்னா சுரக்காய் சாப்பிட்றது சுன்னத்துல ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. நம்ம வாங்கினது வேற ஒரு நோக்கத்துல சும்மா வாங்கணும், சாம்பார்ல போடுறதுக்குன்னு வாங்கணும். ஆனா தட்டில் அது வந்தவங்க 4 பேர் சுற்றி இருக்கும் பொழுது, குறிப்பாக சொந்தக்காரவங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, சுரக்காய் சாப்பிட்றது சுன்னத்தில். இப்படித்தான் போன வாரம் ஒருத்தவங்களோட சாப்பிடும் பொழுது மீன் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீன் வந்துட்டு சொர்க்கவாசிகளுக்கு ஜன்னா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மீன் வந்துட்டு சொர்க்கவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மீன் சாப்பிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட தாடி கிடையாது, அவர்கிட்ட காபுக்கு மேல, கரண்டை காலுக்கு மேல ஆடை கிடையாது, சுன்னா எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறார். மக்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு 4 வார்த்தை நம்மளும் பேசினா நல்லா இருக்குமே என்பதற்காக அமைதியா இருந்த சபையில, மீன் சொர்க்கவாசிகளுக்கு உணவு தானே, மீன் சாப்பிட்றது சுன்னத்து தானே என்பதாக நாம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு விஷயத்தை செய்து நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா
சுன்னாவை ஒரு சப்போர்ட்டாக நாம் கடைசியாக வைத்திருக்கிறோம். அப்படியே நீங்கள் செல்லுங்கள், இங்கே அப்படியே முன்னாடி போங்க. எங்க முன்னாடி? சஹாபாக்கள் கிட்ட போங்க. சஹாபாக்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பாடம் படிச்சு ஈமான் கொண்டவங்க. அல்லாஹ் அவங்கள பத்தி குர்ஆன்ல நீங்க தான் என்னோட பொருந்தி கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொர்க்கத்துக்கு உரியவங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொன்னவங்க சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பார்வை வேறு. நாம ரசூலுல்லாஹ்வையோ சுன்னாவையோ ஹதீஸையோ நபிமொழியையோ வச்சிருக்கிற இடம் வேற, அந்த சஹாபாக்கள் வைத்திருந்த இடம் வேறு. உதாரணமாக நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி அண்டை கொடுக்கிறதுக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு ஹதீஸையும் சுன்னாவையும் நபிமொழியையும் வச்சிருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய ஆரம்பமே ஹதீஸ் தான், அவர்களுடைய ஆரம்பமே சுன்னா தான், அவர்களுடைய ஆரம்பமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எப்படி ஆரம்பிப்பார்கள்? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் இதோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. புரியுதா? நாம ஹதீஸையோ ரசூலுல்லாஹ்வையோ மார்க்கத்தையும் கடைசியா அன்னம் கொடுக்கிறதுக்குன்னு வச்சிருக்கோம். அந்த சஹாபாக்கள் எப்படி? அவர்களுடைய ஆரம்பமே ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாடி என் தாயோ தந்தையோ யாரும் எங்களுக்கு பெருசு இல்லை, உங்களுக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய இழப்பதற்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் என்பதாக சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் கேட்பாங்க. அரஃபால ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அரஃபால மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய அரஃபால ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவங்களோட ஒட்டகத்துக்கு மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இது என்ன நாள்னு தெரியுமா? அரஃபா எங்க இருக்கு? உங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும்ல, ஏன்னா எனக்கு ஒரு போது எப்படி சொன்னாங்கன்னா ஒரு நாள் உருது ஒரு நாள் தமிழ் தான் சொன்னாங்க. எனக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன் தமிழ் பயான்னா புரியுமா இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உருது பயான் இடத்துல போய் தமிழ் பயான் பண்ணதே கிடையாது, புரியுதுல்ல எல்லாருக்கும் பேசுறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அரஃபா எங்க இருக்கு? மக்கால இருக்கு, மக்காக்கு வெளியில இருக்கு, சவுதியில இருக்கு. எங்க வருது அரஃபா? அரஃபாவுடைய நாள் எங்க வருது? ரமதான்ல, ஹஜ்ஜில் வருது. மாசம் பேரு ஹஜ்ஜுடைய மாசம் தான், நோம்பு மாசம் மாதிரி ஹஜ் மாசம், துல் ஹஜ் அல்ல துல் ஹிஜ்ஜா, ரெண்டுமே கரெக்ட் தான். துல் ஹஜ் சொல்லுவாங்க, துல் ஹிஜ்ஜான்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சரிதான். இப்ப பாருங்க, துல் ஹிஜ்ஜாவினுடைய எத்தனாவது நாள் அரஃபா? 5வது நாளா? சரி, 9வது நாள் வச்சுக்கோங்களேன். அங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன நாள் தெரியுமா? இது என்ன இடம் தெரியுமா? இது என்ன மாசம்னு தெரியுமா? இப்ப நான் கேட்ட உடனே நீங்களே சொல்றீங்கல்ல, அரஃபாவுல இருக்கிறாங்க, அரஃபா மைதானத்துல இருக்கிறாங்க, துல் ஹஜ்ஜுடைய மாசத்துல இருக்கிறாங்க. யாரு? ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன மாசம், என்ன இடம், என்ன நாள்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டா சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். நமக்கு ஒரு விஷயம் தெரியாம இருந்தாலே ஏதோ அதை பத்தி ஏதோ ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், யாராச்சும் எதுலையாச்சும் படிச்சு எதாச்சும் பார்த்து லைட்டா தான் தெரியும், எப்படி தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதையை பாருங்க. கேட்கிறாங்க, என்ன நாள் தெரியுமா, என்ன இடம் தெரியுமா, என்ன மாசம் தெரியுமா? தெரியும். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னா என்னமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை புகாரில ஹதீஸ்ல இப்படிதான் வருது, யுஸம்மிஹி பிகைரி இஸ்மிஹி. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே ஏன் சொல்லாம இருந்தோம் தெரியுமா? ஒருவேளை அரஃபான்னு நம்ம சொல்லிட்டோம்னா, துல் ஹஜ் மாசம்னு சொல்லிட்டோம்னா, அரஃபாவோட இடம் மைதானம் சொல்லிட்டோம்னா, ரசூல் ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நாம தெரியலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்களே. புரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்ட்டா ஆமாட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. தெரியல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை வேற ஒரு பெயரை சொல்ல போறாங்களோ, அரஃபான்ற இடத்துக்கு முஸ்தலிஃபான்ற
பக்கத்துல இருக்க பேரை மாத்தி எதுவும் சொல்ல போறாங்களோ. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி 2 ரக்காத்து தொழு வச்சோன்னு என்னாச்சு, சில சஹாபாக்கள் நினைச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் துஹர 2 ரக்காத்தா தொழு வச்சிருந்தாங்க அப்படின்னா 2 ரக்காத்து தான் மாறி இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லியிருப்பாங்க 2 ரக்காத்து. ஆனா ரசூலுல்லாஹ் உண்மையிலே மறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அஸரோ துஹரோ ஹதீஸ்ல அப்படிதான் வருது, ரசூலுல்லாஹ் உண்மையிலே மறந்துட்டாங்க. சில சஹாபாக்களுக்கு சந்தேகம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்களே, ரசூலுல்லாஹ் என்ன கம்மியா தொழு வச்சுட்டாங்க, 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள்ல ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழு வைக்கிறாங்கன்னா அப்ப அல்லாஹ் அதை மாத்திருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருப்பாங்க லுஹர் 4 ரக்காத் இல்ல 2 ரக்காத் இனிமேல்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சிருப்பாங்க. ஆனாலும் சில சஹாபாக்களால தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் மறந்தாங்களா இல்ல மாற்றப்பட்டுருச்சா, லுஹர் 2 ரக்காத்தா மாறிடுச்சா இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்களா? கடைசியா ரொம்ப அந்த சஹாபி இந்த சஹாபி அவங்களுக்குள்ள பேசி கடைசியா உமர் ரலியல்லாஹு மூலமா அவங்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க மூலமா சுத்தி 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 வந்து கடைசியா ரசூலுல்லாஹ் கிட்ட வருது, அக்ஸரத்திஸ் ஸலா அம்ஸீத, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அவ நுசிய அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? ரசூலுல்லாஹ் இல்லன்றாங்க. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் பாருங்க, 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழு வச்சது கன்ஃபார்ம், 4 ரக்காத் லுஹர் 4 ரக்காத் ரசூலுல்லாஹ் 2 தான் தொழு வச்சாங்கறது கன்ஃபார்ம். ஆனா பேசுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தயங்குறாங்க சஹாபாக்கள். ஏன்? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பார்வை வேறு. உதாரணமா ஒரு 3 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த வரலாறுல இருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன, அதுக்கப்புறமா ஒரு சின்ன 3 ஹதீஸ், அதுக்கப்புறமா அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன, அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சொல்றான், சூரா அல் முஜாதிலா நினைக்கிறேன் 58வது சூரா, சூரா அல் முஜாதிலா, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்த அல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இக்வானஹும் அவ் அஷீரத்தஹும் உலாயிக كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. அப்படின்றான் அல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை இந்த ஆயத்துக்கு அப்புறம் சொல்லுவேன். ஒரு சம்பவம் நடக்குது ஒரு போர்ல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அல்லாஹ் இதை சொல்றான். பத்ர்ல நடக்குது ஒரு சம்பவம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், நபியே முஃமின்களில், முஃமின்கள்னா ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ்வை நம்புறவங்க, முஸ்லிம் முஃமின்களில் இறை நம்பிக்கையாளர்களில் சிலர்கள், ஒரு சில கூட்டம் இப்படி இருக்கிறார்கள். எப்படி? யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த முஃமின்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலுக்கும் மாறு செய்யறவங்களா இருந்தாங்கன்னா, யாராச்சும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காதவங்க, மாறு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பாசம் காட்ட மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்யறவங்க எதிரி இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட எதிரி, இந்த இஸ்லாத்தோட எதிரி, ரசூலுல்லாஹ்வோட எதிரி, இந்த தீனுக்கு, இந்த ஹதீஸ்க்கு, இந்த சுன்னாக்கு, இந்த மார்க்கத்துக்கு எதிரியா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. காஃபிர், இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் அவங்களுக்காக வேண்டி, அவங்களுடைய சுய லாபத்துக்காக வேண்டி பாசம் காமிக்க மாட்டாங்க. புரியுதா இந்த ஆயத்து? இஸ்லாத்துக்கு எதிரியா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க, இந்த முஸ்லிம்கள், இந்த முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பியவர்கள், அல்லாஹ்வோட எதிரிகிட்ட போயிட்டு பாசமோ நேசமோ காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? வலவ் கானூ ஆபாஅஹும், அந்த எதிரி அவரினுடைய தந்தையாக இருந்தாலும் சரியே. அல்லாஹ்வோட எதிரியா இருக்கிறாரு வாப்பா, மகன்ற வேலை போய் அவங்க போய் பாசத்தை காமிச்சிட்டு இருக்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய எதிரியா இருக்கிறார் மகன். அல்லாஹ் சொல்றான் அடுத்து, அவ் அப்னாஅஹும், அல்லது மகனாக இருக்கிறான், அல்லது இக்வானஹும், சகோதரர்களாக இருக்கிறார்கள் அந்த எதிரிகள், அல்லது அவ் அஷீரத்தஹும், அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறார்கள்.
இவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இவங்க மாறு செய்யும் பொழுது அவங்க கிட்ட போய் பாசமோ நேசமோ மார்க்கன்ற பேர்ல அவன் காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமான் அப்படி பலமா ஸ்திரப்படுத்தியிருக்கான். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவங்களுடைய உள்ளத்துல தான் கல்பல தான் உண்மையிலே அல்லாஹ் ஈமான வச்சிருக்கான். வஅய்யதஹும் பிரூஹின் மின், இன்னும் அல்லாஹ் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள். அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, நபியே சொல்லுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், கவனமாக கவனியுங்கள், ரொம்ப ஷார்ப்பா கேளுங்க. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், உண்மையில் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன் இந்த ஆயத்தை நான் சொன்னேன்? பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் நடக்குது. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அப்படின்னு ஒரு சஹாபி, அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் இவங்களுடைய பெயர். ரசூலுல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க, சொர்க்கம்னா இந்த போர்ல போய் நான் களவாடி ஜெயிச்சு உயிரையோ எதிரிகளையோ தாக்குறதுக்கு நான் நிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போருக்குள்ள கிளம்ப இறங்குறாங்க. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய ஒரிஜினல் பேர் ஆமிர்னு சொல்லுவாங்க. அபூ உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ். இவங்க போர்ல போறாங்க, பத்ருக்குள்ள இறங்குறாங்க, கையில வாள் எடுத்துட்டு போறாங்க. போனா எல்லாத்தையுமே முன்னாடி வரும். நம்மளுக்கு தெரியும் பத்ர்ல முஸ்லிம்கள் தான் கம்மி, எதிரிகள் அதிகம் தெரியும். அப்ப நிறைய பேரை தாக்க வேண்டியதா இருக்கும். இருக்கிற கொஞ்சம் பேரு நிறைய பேரை தாக்க வேண்டியதா இருக்கும். எதிரிகள்ல போறாங்க, வர்றவங்க எல்லாம் தாக்கப்படுறாங்க. ஒரு சீவு அவர் கீழே விழுறாரு, அவனதான் மூத்து. எதிரில் இருக்கிறவங்க முடிஞ்சு கதை. போறாங்க போறாங்க போறாங்க, அடிச்சுக்கிட்டே போறாங்க, ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க, முன்னேறிக்கிட்டே போறாங்க. அதுக்கு ஒரு தனி சிறப்பு. இப்போ போர்ல முன்னாடி சஃப்ல போய் நின்று எதிரிகளை அடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஜிஹாதுல, ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் போறாங்க, எதிரிகள் எல்லாம் தாக்கிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை. ஒரு இடத்துல போனா ஒருத்தர் குறுக்க வராரு, வாளை எடுத்துக்கிட்டு அப்படி நீட்டுறாரு. அப்படியே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வாளை கீழே 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 அப்படி இறக்கிட்டு திரும்பிட்டு போயிடுறாங்க. அவர் காஃபிர், வந்து நின்றவரு காஃபிர், அவர் முஸ்லீம் இல்ல. ரசூலுல்லாஹ் எதிர்த்து பத்ர் போர்ல முஸ்லிம்களுக்கு எதிரியா வந்து இருக்கிறாங்க. போல அவர் முன்னாடி வந்து நிக்கிறார், கத்தி அப்படி கீழே மறைச்சிடறாங்க வாளை. வேற இடத்துல போய் அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. வர எதிரிகள் எல்லாம் தாக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கிட்டு வந்துடுறாரு, அவர் முன்னாடி வந்து நின்றுறாரு. அவரும் அடிக்கல, இவங்க சஹாபி அடிக்கல ரலியல்லாஹு அன்ஹு. வேற சைடுல வர்றாங்க, அங்கேயும் வந்து நின்றுறாரு. வேற சைடுல போறாங்க, அங்கேயும் வந்து நின்றார். அப்படியே சுத்தி 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 ஃபஹவல சுத்தி 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 வர்றாங்க. அவர் முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கிறார். அவர் ஒரு காஃபிர். கடைசியா சொல்றாரு, ஆமீரே உனக்கு நல்லது இல்ல, உன் கத்தியை கீழே போட்டுட்டு ஒண்ணு எங்களோட வா, இல்ல அப்படியே ஓடி போயிரு. சஹாபியை பார்த்து சொல்றாரு, காஃபிர் அவரு, முஸ்லிம்கள்ல இல்ல. ஆமீரே அபூ உபைதாவே அப்படியே போயிரு, இல்லையா எங்களோட வந்து சேர்ந்துக்கோ. உன் கதி அவ்வளவுதான், உங்கள்கிட்ட இருக்கிற ஆளுங்க அவ்வளவுதான், நாங்க தான் அதிகம். உங்கள்கிட்ட இருக்கிறது 300 313 சில்லற ஆளுங்க தான். வந்துரு எங்களோட, இல்ல போயிரு, இங்க வராத, காலி ஆயிடுவ நீ. அப்படியே அவரை வெட்டுறாரு. இதுக்கு மேலேயே எனக்கு பொறுமை இல்லப்பா, உன்னை விட்டுட்டு போறதுக்கு இதுக்கு மேலேயும் எனக்கு பொறுமை இல்லப்பா. அவரை வெட்டுறாரு. வெட்டிட்டு போறாரு. போர் முடியுது. சஹாபாக்களுக்குள்ள ஒரு பேச்சு, என்னப்பா இப்போ இதா போயிட்டு இருந்த ஒரு போர்ல ஒரு ஆள் வரும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் எண்ணெயை பாருங்க, பிஸ்கெட் வருது இப்படியே, நீங்க கொஞ்சம் எண்ணெயை பாருங்க, அப்புறம் நானும் பிஸ்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படித்தான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். சஹாபாக்களுக்குள்ள ஒரு பேச்சு, என்னப்பா போர்ல போய்கிட்டே இருந்தாரு, முன்னாடி இவர்கிட்ட மட்டும் இவர் விட்டுட்டு போனாரு, அப்படி யாரா இருக்கும் அவரு? அப்புறம் தான் தெரியுது அவர் யாரு. அவர்தான் ஜர்ராஹ். முன்னாடி வந்து ஒருத்தர் மறைச்சு நின்றார்ல, அவர் பேரு ஜர்ராஹ். யாரு ஜர்ராஹ்? அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ். ஜர்ராஹ்னுடைய மகன் அபூ உபைதா. வாப்பா முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏன் விட்டுட்டு போனாங்கன்றது புரியுதா? காஃபிர் அணியில இருக்கிறாரு.
அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தா சொர்க்கத்துக்காக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை காப்பாத்தணும், மார்க்கத்தை காப்பாத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க பத்ருக்கு முன்னாடி நைட்டு, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா லம் துஅபத் ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த பத்ரில முஸ்லிம்களுக்கு மட்டும் வெற்றி கிடைக்கல அப்படின்னா இவங்க தான் முஸ்லிமே, இருக்கிற மொத்தமே இவங்க தான் முஸ்லிம்கள். இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க, இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. இவங்க மட்டும் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னா உலகத்துல ஒன்றை வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் காப்பாத்தியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, செஞ்ச துஆ கபூல் ஆகணுமே. போயிட்டே இருக்கிறாரு, தாக்குறாரு. வாப்பா வந்து முன்னாடி நிக்கிறார் ஜர்ராஹ். ஏன்? அவர் காஃபிரா இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து போராட வந்திருக்கிறாரு. முஸ்லிம்களை ஒழிக்கணும், அழிக்கணும், வெற்றி கொள்ள கூடாதுன்னு வந்திருக்கிறாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வா வாப்பாவா? ரசூலுல்லாஹ்வா வாப்பாவா? என்ன பெத்து வளர்த்து பாசம் காமிச்ச தந்தையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கமா என்றால் வாப்பாவை வெட்டி விட்டார், அவர் அப்படியே மூத்தாகி விட்டார். அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, முஃமின்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவங்க எதிரியா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் அவங்க பாசத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூல் மேலதான் அவங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கும். அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். பாருங்க, இந்த சஹாபாக்கள் இந்த அளவிற்கு அந்த ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்கன்றதை பார்த்துட்டு இவர்களுடைய நேசத்திலே நாம் படித்த பாடம் என்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நசையில வர ஒரு ஹதீஸ், தபரானில வர ஒரு சம்பவம். சுமைரா பின்த் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சஹாபிய பெண், அன்சாரியா. அன்சாரியான என்ன? அன்சாரி முஹாஜிர் அன்சாரி சொல்லுவோம்ல. அன்சாரினா மதீனாவை சேர்ந்தவங்க. அன்சாரிகள் உதவியவர்கள், மக்காவாசிகளுக்கு உதவியவர்கள். அன்சாரி சேர்ந்த ஒரு பெண். இவங்க பத்ர் போர்ல முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்க. உஹது போர் நடக்குது. ரெண்டு சைடுலயுமே ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்க. பத்ருக்கு அப்புறமா இஸ்லாத்துக்குள்ள கொஞ்சம் வந்து முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து பிறகு நடக்கக்கூடிய ஒரு போர். உஹது போர்ல இவங்களுடைய மகன், தந்தை, கணவர், சகோதரர் 4 பேருமே போர்ல இறங்குறாங்க. இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக போறாங்க. போர்ல யாருக்காச்சும் காயம் பட்டுருச்சு முஸ்லிம்களுக்கு அப்படின்னா பெண்கள் இதுக்காக போவாங்க, மருந்து போடுறதுக்கு, சிகிச்சை பண்றதுக்காக பெண்கள் போவாங்க. ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில மனைவிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போவாங்க போருக்கு. எதுக்கு? கலந்துக்கிறதுக்கு இல்ல, அடிபட்டு வர்றவங்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்கு. அப்படி இவங்களும் போறாங்க. யாரு? சுமைரா பின்த் கைஸ் அல் அன்சாரியா, மதீனாவை சேர்ந்த இந்த பெண், சஹாபிய பெண். இவங்க போனா சம்பவம் இவங்க காதுக்கு வருது. அதாவது உங்களுடைய தந்தை போர்ல மௌத்தா போயிட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த வார்த்தை கேக்குறாங்க, قالت ما فعل رسول الله. சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம், நாம எல்லாரும் அல்லாஹ்க்கு தான் சொந்தமானவங்க, அல்லாஹ் கிட்ட தான் எல்லாமே போக போறோம். எங்க அப்பா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு, ரசூலோட நிலைமை என்ன? திருப்பியும் சொல்லப்படுது, உங்களுடைய மகனும் இறந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மா ஃபஅல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சு? இன்னால். அப்ப சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, உங்களுடைய கணவரும் இறந்து போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மா ஃபஅல ரசூலுல்லாஹ். கேக்குறாங்க. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்துல சொல்லப்படுது, இதோ உங்களுடைய சகோதரரும் இறந்துட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முடியுது. கடைசியா கேக்குறாங்க, மா ஃபஅல ரசூலுல்லாஹ். உஹதுல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலை சரியில்லை. உஹதுல முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலை சரியில்லை. உஹதுல தெரியும் அந்த வரலாறு. இல்ல இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன், அருணி, நான் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். நீங்களும் கைரன் பிஹம்தில்லாஹி கமா துஹிப்பீன். நீங்க நினைக்கிற மாதிரி தான், நீங்க ஆசைப்படுற மாதிரி தான் கைர் நல்லா இருக்கிறாங்க, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தான் ரசூலுல்லாஹ் போர்ல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு யாருங்க முக்கியமான வாழ்க்கையில? கணவர், மகன், தந்தை, சகோதரன். இதை விட்டா வேற யார் இருக்கா ஒரு பெண்ணுக்கு? கல்யாணத்துக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. 4 பேருமே போர்ல இறக்கப்படுறாங்க. இல்ல இதுக்கு மேலேயும் பொறுமை இல்லாம கேட்கிறாங்க, அருணி அல்லாஹ் இலை,
எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிங்க, நான் உங்களை இப்பவே பார்த்தாகணும். இவ்வளவு பேர் இறந்தாச்சு போறல, கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகம் வருது. அங்கிட்ட என்னன்னா ஒரு சைடுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சில பேர் பேசுறாங்க வஹதுல. இன்னொரு சைடுல பார்த்தா உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அடிபட்டு ரசூலுடைய பல்லு கீழே விழுந்துருச்சு. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி நின்று சவாதி சவாதா, அல்லாஹ் உங்களுடைய தூதரே, இதோ என் நெஞ்சுக்கு பிறகு உங்களது நெஞ்சு இருக்கிறது, கொஞ்சமா மேல தூக்கி பாத்துறாதீங்க, கொஞ்சமா சைடுல வந்துடாதீங்க, நீங்க நகண்டீங்கன்னா என் மேல வந்து தாக்குற அம்பு உங்க மேல தாக்கிறோம். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்நிலை மோசமா இருக்கு வஹதுல. அவங்க கேக்குறாங்க, சொல்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க, என்னை விடுங்க, நான் ரசூலுல்லாஹை பார்க்கணும். வஹதுல கேக்குறாங்க, அருணி ஹத்தா அன்துர இலை, என்னை விடுங்க, நான் அவங்கள பார்க்கணும். ரசூலுல்லாஹை பார்க்கறாங்க. ஃபஅஷார இலைஹா, அப்படியே காட்டுறாங்க, இதோ பாருங்க அங்கதான் ரசூலுல்லாஹ் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க பார்க்கறாங்க, பார்த்துக்கிட்டே சொல்றாங்க, குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன், இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க, குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலலுன். அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த ஒரு முஸீபாவாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக நஷ்டமாக துக்கமாக கவலையாக இருந்தாலும், நீங்கள் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு சந்தோஷமாயிரும். இப்படி சொல்றாங்க பாருங்க ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கன்னு வந்துட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீங்கன்னு வந்துட்டீங்கன்னா எல்லாமே எனக்கு ஓடி போயிடும், ஒண்ணுமே இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு கணவனும் மகனும் சகோதரனும் தாப்பானும் வாப்பாவும் இறக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியா இருக்கிறாங்களா? அப்ப ஏன் ஈமான் கரெக்டா இருக்குன்னு பொறுமையா இருந்தாங்க. இதே மாதிரிதான் கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு சம்பவம் பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். 2691வது ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. யாரு அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்? யாரு தெரியுமா? முனாஃபிக்கின்களுடைய தலைவர், நயவஞ்சகர்கள் சொல்லுவாங்கல்ல முனாஃபிக், அந்த முனாஃபிக்கின்களுடைய தலைவன் தான், ரئீஸ் தான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் கிட்ட சஹாபாக்கள் கிட்ட சில தவறான கருத்துக்களை விதைக்கிறார். இவரு சில தவறான கருத்துக்களை விதைக்கிறான். அப்போ சில சஹாபாக்கெல்லாம் முடிவு பண்ணாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இவன் இப்படி குழப்பி விடுறதை பார்த்தா இவங்க ரசூலுல்லாஹ்வை தப்பா நினைச்சு இஸ்லாம் பொய்யானதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க போல, இவன் அந்த அளவுக்கு குழப்பிக்கிட்டு இருக்கான், இவன் முனாஃபிக்கு, அது மற்றவங்களுக்கு தெரியாது. இவன் குழப்பி விடுற ஃபித்னாவுல புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்க, ஹதீஸுல் அஹ்தி பில் இஸ்லாம்னு சொல்லுவாங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்க ஏதாச்சும் குழப்ப பெற்றுவாங்களோ அப்படின்னு பயந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க சஹாபாக்கள். இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் அதைத, நீங்க அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்கிட்ட வந்து கொஞ்சம் பேசி அவனை கொஞ்சம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவனை நீங்க கொஞ்சம் அடக்கினா நல்லா இருக்கும், அவனுடைய சேட்டை ரொம்ப இருக்கு, அவன் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சஹாபாக்கள் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சொல்லிட்டு அவங்களுடைய கழுதையை எடுத்துக்கிட்டு அது மேல பயணம் பண்ணிட்டு போறான். அவன் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, ஒரு புழுதிகள் மண்ணா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறான். புழுதி மண்ணா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் போய் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வந்தாங்கல்ல, பயணம் செஞ்சு வந்தாங்கல்ல கழுதை, அந்த கழுதை வந்து நின்ற உடனே குதிரை ஓடி வந்துச்சு, மணல்ல வந்துச்சுன்னா அப்படியே புழுதி பறக்கும் பார்த்தீங்களா, வல் ஆதியாத்து தபஹா, அல்லாஹ் அதான் சொல்றான். அந்த புழுதி பறக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணெல்லாம் அப்படியே தூசி பறக்கும்ல, கழுதை வந்து நின்று தூசி பறக்குது, அது அவன் மேல லைட்டா படுது, அவன் சைடுல போகுது. உடனே அவன் சொல்றான், இலைக்க அன்னியா முஹம்மத், முஹம்மதே என்கிட்ட தூரமா போ, முஹம்மதே என்கிட்ட தூரமா போ, ஃபவல்லாஹி லக்கத் ஆதானி நத்மு ஹிமாரிக, நான் சத்தியமா சொல்றேன், ஒரு கழுதையில இருந்து அந்த வரக்கூடிய அந்த புழுதி ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப நாத்தடிக்குது,
எனக்கு ரொம்ப கஷ்டம் தருது, அதான் நீ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை என்னால தாங்க முடியல, போய் தொலை, இங்க வராத போ அப்படின்றான். உடனே அங்க இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, ஃபகால ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரிகளில் மதீனாவை சேர்ந்த ஒரு சஹாபி சொன்னார், வல்லாஹி லஹிமாரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்யபு மின் ரீஹிக, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும். என்ன சொல்லுகிறாய் ரசூலுல்லாஹை பார்த்து, என்ன வார்த்தையின் ஹபீபை பார்த்து சொல்லுகிறாய்? அடே, என் ரசூலினுடைய கழுதையிலிருந்து வரக்கூடிய மண் இருக்கிறது, என் ரசூலினுடைய கழுதையிலிருந்து வரக்கூடிய வாசம் இருக்கிறது, அது உன்மீது வரக்கூடிய வாசத்தை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே எவ்வளவு சிறப்பானதா என்ன சொல்லுகிறாய் அந்த ரசூலை பார்த்து? நீ அந்த புழுதியினுடைய வாசனை, அந்த கழுதையினுடைய வாசனை அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்ததாக இருக்கிறது உன்னை விட. ஏன்? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிகீன்கள் நாளைக்கு மறுமையில எங்க இருப்பாங்க தெரியுமா? நரகத்திலேயே நெருப்பு எங்க இருந்து வருவோ அந்த அடித்தட்டுல இந்த முனாஃபிகீன்கள் இருப்பாங்க. முனாஃபிக்குடைய தலைவன் நீடா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வருது. அவனுடைய ஆளுங்க சஹாபாக்களை தாக்குறாங்க, சஹாபாக்கள் அவங்களை தாக்குறாங்க, ஒரு சின்ன சண்டை வருது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்றால் அதைத்தான் அழகா இமாம் ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையா சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை நேசிச்சாங்க நம்ம சொல்றோம்ல, இதுதான் இன்னைக்கு பயான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி அந்த ரசூலுல்லாஹை நேசிச்சாங்கன்றது இங்க பயான் இல்ல. என்ன தெரியுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை நேசிச்சாங்க நம்ம சொல்றோம்ல, இமாம் ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. இந்த இன்ன ஹாதிஹில் மஹப்பா அல்லதி மலஅத் குலூப ஹாஉலாஇல் கிராம், இந்த நேசம் இருக்கிறதே சஹாபாக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வெறுமனே வார்த்தையினால பேசக்கூடிய நேசம் அல்ல. ஷைஅன் ஃபி நுத்கி லைஸ ஷைஅன் ஃபி நுத்கி, வாயினால் பேசப்படக்கூடிய நேசம் மட்டுமல்ல இது. வலாக்கின் அத்ரபில் அமல், மாறாக அந்த நேசத்தை அவர்கள் அமலிலே கொண்டு வந்தார்கள். வெறுமனே ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம் வாயால பேசிட்டு சஹாபாக்கள் போயிரல, வெறுமனே ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம் சொல்லிட்டு வாயால பேசிட்டு போயிரல, அமல்ல கொண்டு வந்தாங்க. சொல்றாங்க பாருங்க இமாம் ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ், ஃபகானு அஹ்ரஸ الناس على طاعة امره, அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையில சுன்னத்து அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை ஆசைப்பட்டு ஆர்வமா அஹ்ரஸ் பேராசையுடையவங்களா அந்த சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. வகானு அபஅத الناس عما نهى عنه, அந்த சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கூடாது, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இது தப்பு, இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு விலகுறதுல ஃபர்ஸ்ட் ஆளா அந்த சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுல செய்யறதுல ஃபர்ஸ்ட் ஆளாவும், ரசூலுல்லாஹ் செய்ய வேணாம்ன்றதுல செய்யாம இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளாவும் இருந்தது அந்த சஹாபாக்கள். இதுதான் உண்மையான நேசம். இது மட்டும் இல்ல, வகானு அலமன் நாஸ் பி அக்வாலிஹி, இந்த சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எங்க இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தேடி 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 போய் ஹதீஸை தேடி படிக்கிறவங்களா இருந்து அந்த ஹதீஸை பிற மக்களுக்கு எத்தி வைக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனா நாம எனக்கு எப்படி ஆயிட்டோம்? ரசூலுல்லாஹை புகழணும், ரசூலுல்லாஹை பத்தி நேசிக்கிறோம், பேசுறவங்களா நம்ம ஆகிட்டோம். இமாம் ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அப்போது சொல்லுகிறார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு இருந்ததோ உண்மையான பாசம் அமலிலே இருந்தது, ரசூலுல்லாஹ் சொன்னதின் மீது இருந்தது, ரசூலுல்லாஹ் தடை செய்வதை விட்டு விலகுவதில் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தேடுவதில் இருந்தது, அந்த ஹதீஸை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுவதில் இருந்தது. ஆனால் நாமோ என்பதாக இமாம் அவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்லிவிட்டு இமாம் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஒரு வார்த்தை போதும், உண்மையிலேயே யாரு ரசூலுல்லாஹை நேசிக்கிறாங்க இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு குர்ஆன் ஆயத்துல தெரிஞ்சு போயிடும், நான் ரசூலுல்லாஹை நேசிக்கிறேன் அப்படி இப்படி எப்படி வேணா சொல்லிக்கலாம். இந்த ஒரு ஆயத்துல தெரிஞ்சு போயிடும், நீ ரசூலுல்லாஹை நேசிக்கிறியா இல்லையா, நான் ரசூலுல்லாஹை நேசிக்கிறேனா இல்லையா, இந்த ஒரு ஆயத்துல தெரிஞ்சு போயிடும். சொல்றாங்க இமாம் அவங்க, வகுல்லு மஹப்பத்
عبادة لا يصدقها فعل هي مجرد دعوى فقط. யாரெல்லாம் நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை அமல்ல கொண்டு வராம இருக்கிறாங்களோ வெறுமனே வெத்து பேச்சுதான் அது. வெத்து பேச்சுதான் அது, சும்மானு சொல்றது அது. எப்படி? அல்லாஹ்வே இத குர்ஆன்ல சொல்றான், ரத்தஹல்லாஹு மின் கௌலி. சில பேர் அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்றாங்க, ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு மாற்றமா சொல்றான் நீங்க அல்லாஹ்வை நேசிக்கலன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். முடிஞ்சு போச்சு. இங்க தெரிஞ்சு போச்சு. யாரு நான் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், சஹாபாக்களை இமாம்களை நான் நேசிக்கிறேன், இமாம் அபூ ஹனீஃபாவை நான் நேசிக்கிறேன், இமாம் மாலிக்கை நான் நேசிக்கிறேன், இமாம் ஷாஃபிஈயை நான் நேசிக்கிறேன், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் நேசிக்கிறேன், யாரெல்லாம் சொல்லி யாரெல்லாம் சஹாபாக்களை நேசிக்கிறேன்னு சொல்லி, யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லி, யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லி, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தீனை நேசிக்கிறேன்னு சொல்லி இது அவங்க கிட்ட இல்லாம இருக்கோ அது வெத்து பேச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியே அந்த மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், உண்மையிலேயே நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்க அப்படின்னா, மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வை ஹதீஸை இந்த சுன்னாவை விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, நபி ஆகிய உங்களை, உங்களுடைய ஹதீஸை, நீங்கள் செஞ்சதை, நீங்க சொன்னதை, நீங்க அங்கீகரிச்சது, இது எல்லாமே சேர்ந்துதான் சொன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சது. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் பார்த்து இதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஹதீஸ், இதுதான் சொன்னா. அல்லாஹ் சொல்றான், நபியே யாரெல்லாம் உண்மையிலே நேசிக்கிறேன்னு சொல்றாங்களோ அல்லாஹ்வையும் ரசூலையும் மார்க்கத்தையும் அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்ன நீங்க உண்மையில பின்பற்றுங்க. அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? என்ன நீங்க நேசிக்கிறீங்களா? மார்க்கத்தை நேசிக்கிறீங்களா? அப்பனா ரசூலுல்லாஹ்வை பின்பற்று. ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேனா? அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்க. யார் நேசிக்கிறீங்க நேசிக்கலன்றது அங்க தெரிஞ்சு போயிடும். வாயில சொல்லலாம், இப்ப யாராச்சும் நீங்களே சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தூதரை நேசிக்கிறீங்க, எந்த ஒரு முஸ்லீம் ஆச்சும் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. உண்மையிலேயே அவங்க மனசால அவன் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் தாடியில வைக்க சொல்லிருக்கிறாங்க, இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல போய் தாடியில வைக்க முடியுமா? இப்போ ஒன்று வந்துகிட்டு இருக்கு, ஜென்சின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பசங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு காலத்துல ட்ரெண்டா இருந்துச்சு, தாடி வைக்கிறது ட்ரெண்டா இருந்துச்சு. முன்னாடி அப்ப ட்ரெண்ட் இல்ல, ஷேவ் பண்றது ட்ரெண்டா இருந்துச்சு, ஆஃபீஸ் போகும்போது வலிச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, தாடி வைக்கிறது ஸ்டைலா இருந்துச்சு. அவர் வச்சாரு படத்துல, இவர் இந்த பேடு வச்சாரு, இவர் இந்த ஸ்டைல்ல தாடி வச்சாரு, தாடி வைக்கிறது ட்ரெண்டா இருந்துச்சு. இப்ப திருப்பி எப்படி மாறிட்டு வருது அப்படின்னா, ஷேவ் பண்றது ட்ரெண்டா மாறிட்டு வருது. கேட்டா LGBTQ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது ஒண்ணு இருக்கு, அது விடுங்க சொல்றாங்க. கேட்டா இப்போ உண்மையிலேயே மனசால சொல்றான், தாடியெல்லாம் வச்சுட்டு போனா இந்த டைம்ல நல்லா இருக்குமா? மனசால அவன் ரசூலுல்லாஹ் பிடிக்கல, என்னடா இப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உண்மையிலே அவன் மனசால சொல்றான். நம்ம எல்லாம் நிறைய பேர் உண்மையிலே அப்படி நினைக்கிறோம், இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த சில பேர் தவிர உண்மையிலேயே மனசால நினைக்கிறாங்க, தாடி வைக்கலாமா, வச்சா இவ்வளவு வைக்கணுமா, அதுக்கும் மேல வச்சா இப்படியா இருக்குமோ, அவங்க இப்படி நினைச்சுவாங்களோ, மனசால நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்களான்னு. இல்லைன்னு சொல்லுவாங்களா? அவங்க யாராச்சும் ஒரு முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஆனா இந்த ஆயத்துல தெரிஞ்சு போச்சு, இந்த ஆயத்துல தெரிஞ்சு போச்சு, அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா, மார்க்கத்தை நீங்க நேசிக்கிறீங்களா, அப்பனா நீ ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன், நான் மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னா வெத்து பேச்சு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல் அதீஉல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க கேட்டுதான் ஆகணும்.
பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னா கேட்டுதான் ஆகணும். அப்படி இல்லாம அதை விட்டுட்டு நீங்க போறீங்க, ஃபைனல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின், இப்படி மறுத்துக்கிட்டு போறவங்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்படியே அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சு போயிடும் உண்மையில யார் அல்லாஹ்வை ரசூலாவை நேசிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு 3 ஹதீஸை சொல்லலாம் நான் இருந்தேன். சொல்லலாம் ஃபர்ஸ்ட் 3 ஹதீஸ், அப்புறம் அதுல இருந்து படிக்கிற பாடம், அடுத்து இன்னொரு 3 ஹதீஸ்னு சொல்லலாம்னு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஹைர், ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு உண்மையான நேசம் இருக்கா, ரசூலாவை பின்பற்று, ரசூலாவை பின்பற்றுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறங்குது, அரஃபால தான் இறங்குது. நம்ம அரஃபா பத்தி பேசும்போது முன்னாடி அந்த அரஃபால தான் இந்த ஆயத்து இறங்குது. என்ன ஆயத்து? சூரா அல் மாயிதாவுடைய 3வது ஆயத்து, 5வது சூராவுடைய 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அப்படின்னு குர்ஆன் ஆயத்து இறங்குது. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அழுவுது. ஏன்? இந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்ன விஷயம் அப்படி. என்ன சொல்றான் அல்லாஹ்? அதோ இதோ இந்த அரஃபாவுடைய இந்த நாளிலே, அல்யௌம இன்றைய தினத்திலே, அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு நான் என்னெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி கொடுத்தனோ அதுதானே தீனு. குர்ஆன் ஹதீஸ் தானே மார்க்கம். என்னெல்லாம் தீனுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தனோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அக்மல், கமால், கமால்னா கமாலியத்துன்னு சொல்லுவாங்க, பரிபூர்ணமானதுன்னு சொல்லுவாங்க. கமாலியத்துக்கு பரிகாரம் கமாலியத்துன்னு சொல்லுவாங்க, பரிபூர்ணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இதோ இன்றைய நாளிலே இந்த தீனை, குர்ஆனையும் ஹதீஸையும், இந்த மார்க்கத்தை கம்ப்ளீட் ஆக்கிட்டேன். இன்னும் அல்லாஹ் அடுத்து சொல்றான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, ஏன் அருளான இந்த மார்க்கத்தையும் திருப்பி அல்லாஹ் சொல்றான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வுடைய அருள் தான் இந்த தீன். இந்த தீனால தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். இந்த தீனை வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி கம்ப்ளீட்டா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். திருப்பி 3வதா சொல்றான், வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக, சமயமாக நான் ஆக்கிட்டேன். இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபமன் இப்தகல் கைரல் இஸ்லாம தீனா வமன் யப்தகி கைரல் இஸ்லாம தீனா, யார் இஸ்லாத்தை விட்டு வேற ஒண்ண போய் தேடுறானோ, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விட்டு யார் வெளியில போய் தேடுறானோ, ஃபலை யுக்பல மின், அவன் எவ்வளவு வேணா நல்லது செஞ்சு விட்டோம், அவன் அல்லாஹ் அவன்கிட்ட ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்து இறங்குது. சஹாபாக்கள்ல சில பேர் அழுகுறாங்க. ஏன் அழுகணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகுறாங்க. கேட்கப்படுது, குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, அல்லாஹ் பரிபூர்ணமாக்கிட்ட பொருந்திக்கிட்ட எல்லாம் அல்லாஹ் சொல்றான். ஏன்? பிம தபகீக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்கள் அழுகைக்கான காரணம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குர்ஆன் ஆயத்து இறங்கிருச்சு, மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் ஏன் வருத்தமா இருக்கேன் தெரியுமா? மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா அதுக்கான அர்த்தம், உங்ககிட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக்கிட்டேன், இனிமேல புதுசா சொல்றதுக்கோ செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கோ புதுசா எதுவுமே கிடையாது. குர்ஆன்ல அஹ்காம்ல இறக்கப்பட்ட கடைசி ஆயத்து இதுதான். சட்டவியல்ல இது ஹராம், இது ஹலால், இது செய்யுங்க, இது செய்யாதீங்க அப்படின்னு எல்லாம் குர்ஆன்ல இறக்குனால அதுல கடைசி ஆயத்து இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்துக்கு அப்புறம் ஆயத்து இறங்குச்சு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, முஸ்லிம்களை பத்தி, ஈமான் கொண்டவங்களை பத்தி இறங்குச்சு. அஹ்காம் ஹராம் ஹலால பத்தி அல்லாஹ் சொல்லல. இதான் கடைசி ஆயத்து. இதுக்கு அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப இதுக்கு அப்புறமா மார்க்கம்னு சொல்றதுக்கு புதுசா ஒண்ணு இல்லைன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் இங்க இருந்து போக போறாங்கன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு, நம்ம வேலை என்ன இருக்கு? மேஸ்திரியை கூப்பிடுறோம், இது கூப்பிடுறோம், பள்ளி கட்ட, வீடு கட்ட கூப்பிடுறோம். அவர் முடிச்சு வேலை முடிச்சுன்னா அவர் வரமாட்டாரு. அப்போ வேலை முடிஞ்சிச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருக்க மாட்டாங்க, மௌத்தா போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் அழுவுறேன். சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அழுவுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வசனம் இறங்கணும்னு சொல்றாங்க, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் கத் கத்தம ஷைஅன் ஃபில் இஸ்லாம் ஃபக்கத் ஸஅம அன்னஹு கதப.
ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இந்த ஆயத்து இறங்கணும்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட இந்த செய்தி போகணும்னு சொல்றாங்க. யாராச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க, ஒரு விஷயத்தை சொல்லாம விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அல்லாஹ்வின் மீதும் மார்க்கத்தின் மீதும் இட்டு கட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபி பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக் வ இன் லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலதா. நபியே, அல்லாஹ் கிட்ட இருந்து இறக்குற இந்த மார்க்கத்தை, இந்த ரிசாலத்தை, இந்த நபுவத்தை, இந்த நபிப்பட்டத்தை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லாம விட்டாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சொல்லாம விட்டுட்டு போனாலும் ஃபமா பல்லக்த ரிசாலதா, நீங்க எதையுமே சொல்லலன்ற மாதிரி ஆயிரும். ஒண்ணு நீங்க மறைச்சிட்டீங்க. உதாரணமா எடுத்துக்கோங்க, யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்த சூழ்நிலையே வேற சூழ்நிலை. காஃபிர்களோட தான் ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்தவங்க யாரு? காஃபிரா இருந்தவங்க தான். ஆனா அவங்க கிட்ட போய் சொன்னாங்க அல்லாஹ்னா யாருன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா கொஞ்சம் பெரிய வயசாகி, இல்ல நம்ம மதீனாக்கு போன பின்னாடியோ, இல்ல இவங்க கிட்ட சொல்லாம இவங்க கிட்ட மட்டும் நம்ம மார்க்கத்தை சொல்லலாம், ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டே போய் மார்க்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், வேற யாருமே இறைவன் அல்ல. இந்த சிலைகள் எல்லாம் வணங்குறது ஷிர்க், இவங்க எல்லாம் முஷ்ரிக்குகளுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒன்ன சொல்லாம உங்களுடைய மன இச்சைக்காக நீங்க மறைச்சிருந்தாலும் எதையுமே சொல்லாத மாதிரி ஆயிரும். நீங்க தைரியமா சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் உங்களை பொறுமைப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் ஆயத்தை சொல்றாங்க. அப்ப யாராச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சிட்டாங்க, மறந்துட்டாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் அல்லாஹ் மீதும் அவர்கள் இட்டு கட்டுகிறார்கள் என்பதற்கான அர்த்தம் அது. ஏன் தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சொல்லுகிறேன். சென்ற வாரம் காரைக்கால்னு சொல்லி இங்க ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. காரைக்கால் நாகூருக்கு அடுத்த ஊர். அங்க போயிட்டு ஒரு ஜும்மா அப்படின்னு போயிட்டு வர்றேன். நாகூர் இருக்குல்ல, நாகூர்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த காரைக்கால்ன்ற ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும் பொழுது எனக்கு ட்ரெயின்ல கீழ் சீட்டு, ட்ரெயின்ல சைடுல இருக்குல்ல அந்த சீட்டு. நாகூர்ல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஏறுது. அவங்க கேட்கறாங்க, எங்க பெண்கள்னால மேலே ஏற முடியாது, எங்களுக்கு மேல இருக்கு, உங்க சீட்டு எங்களுக்கு கொடுக்க முடியுமா கேட்கறாங்க. நான் கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட பழகிட்டாங்க. இப்ப கேட்கறாங்க என்கிட்ட, நீங்க நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வரீங்களா, நீங்க நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வரீங்களா? அவங்க போனதுக்கான காரணம் அது என்ன, அதையும் சொல்றேன் பாருங்க. போன மாசம் என்ன மாசம்? செப்டம்பர், ஆகஸ்ட் தானே? அதை கேட்கல, சஃபர், ரபியுல் அவ்வல், இது சஃபரா போன மாசம். உங்களை தெரிஞ்சிருக்கவும் இது வாய்ப்பு இல்லை. சஃபர் பீட மாசம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது, நானே இவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் எடுத்த ஹதீஸை படிச்சு பார்த்தா அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியாது, எங்க அப்பாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்படி யாரும் பேசுறது இல்லை. ஒரு காலத்துல சஃபர்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம், எனக்கு தெரியல, உங்கள யாரும் தெரிஞ்சிருக்கலாம். சஃபர்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் வெளியில விட மாட்டாங்களாம். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வெளியில விட்டாலுமே கணவன் மனைவி ஒண்ணு சேர விட மாட்டாங்களாம். ஏன்னா சேர்ந்துட்டா குழந்தை பிறகு அது வீட்டுல தெரியும், கெட்டது நடக்கும், என்னமோ சொல்லுவாங்களாம். அப்போ அவங்க சொல்றாங்க என்கிட்ட, இந்த சஃபருடைய மாசம் இப்போ போன வாரம் நடந்தது. சஃபருடைய மாசம் இன்னொன்னு சொன்னாங்க, அதை கேளுங்க. ஒடுக்கத்து புதன் ஒண்ணு இருக்கா. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ஒடுக்கத்து புதன் ஒண்ணு இருக்கா. கடைசி புதன்கிழமையா, அந்த புதன்கிழமையில போயிட்டு ஒரு மலையில போயிட்டு என்னமோ பண்ணணும் அவங்க சொன்னாங்க. அங்க நாகூர்ல அவங்க என்னமோ பண்ணாங்க போல. அப்ப வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஒடுக்கத்து புதன் வேற வந்துருச்சு. சொல்ல போனா ஆரம்பத்துல சஃபர் ஆரம்பத்திலேயே நாகூர் ஷெரீஃபுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட நாங்க பரக்கத்து வாங்கிட்டு அல்ல இவங்க கிட்ட நாங்க பாதுகாப்பு கேட்டுட்டு போனோம். ஆனா நாங்க மறந்துட்டோம். சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம், இப்பதான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரபியுல் அவ்வல் ஆரம்பத்துல சஃபர் முடியும் பொழுது வந்துட்டு போனோம் சொல்லிட்டு இப்படி பண்றது ஹதீஸ் தானே. நான் பதில் எதுவுமே பேசல. சஃபருடைய மாசம் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, நான் பதில் எதுவுமே பேசல. இது மாதிரி நான் பேசாம இருக்கோம், நான் அவங்களை தப்பு சொல்றேன் போல, அவங்களுக்கு மாற்றமான கருத்துல இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் ஹதீஸை வந்து எடுத்து பார்த்தா தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஃபர்னு சொல்லி ஐயாமுல் ஜாஹிலியால இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த காஃபிர்கள் சஃபர்ன்ற மாசத்தை ஒரு கெட்ட மாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில ஹதீஸ் இருக்கு, லா சஃபர
வலா ஹாம்மத வலா அத்தியரத. சஃபர்ன்றது பீடையான மாசம் கிடையாது. சஃபர்ன்றது கெட்ட சகுனமான மாசம் கிடையாது. அதுவும் எல்லா மாசம் மாதிரி நார்மலான ஒரு மாசம் தான். வலா ஹாம்மத, இரவு நேரத்துல ஆந்த கத்துச்சுன்னா கெட்ட சகுனம்ன்றது கிடையாது. வெளியில போறதா இருந்தா அந்த காலத்துல ஐயாமல் ஜாஹிலியால இஸ்லாத்துக்கு முன்னாடி வெளியில போய் பார்ப்பாங்களாம். பறவை 2 பறவை இருந்துச்சுன்னா வெளியில போவான், ஒரு பறவை அரைச்சுன்னா வெளியில போக மாட்டான். கெட்ட சகுனம். நம்ம பூனை குறுக்க போச்சுன்னா கெட்ட சகுனம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 2 பறவையை பார்ப்பாங்களா. 2 பறவை இருந்துச்சுன்னா நல்ல சகுனம், ஒன்னா உட்காந்துருச்சு அது கெட்ட சகுனம், வீட்டுல மூத்திரம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்களாம். ரசூல்லா இதெல்லாம் அப்படியே சொல்றாங்க. சஃபர்ன்றது பீடை கிடையாது, ஹாம்மா கிடையாது, ஆந்த கத்துனா மவுத்துவரும் கிடையாது, பறவையை வச்சு சகுன பார்க்கறது கிடையாது. இன்றைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே காயினை தூக்கி போட்டு பூவா தலையாக்கிட்டு நம்புறவன் நம்மள இருக்கிறான். 2 விரல நீட்டி இதுவா இதுல ஏதாச்சும் ஒன்று தோடு, அதுபடி எனக்கு நடக்கும் நம்புறவங்க இருக்கிறான். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். யாராச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க மாற்றமா பண்றீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாறு செய்றீங்களா, அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மிக சீக்கிரமாக அவர்களுக்கு ஒரு வேதனை வரப்போகிறது, அல்லது பெரிய ஒரு முசீபத்து, ஒரு சோதனை, கஷ்டம் அவங்களுக்கு வந்துடும் ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சா. அல்லாஹ் சொல்றான். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாறு செய்யறதுனா என்ன அப்படின்றத படிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். பிறகு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரியாத எவ்வளவு முஸ்லிம்கள் குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ்னா என்ன, தொழுகைனா என்னன்னு தெரியாம, அல்லாஹ்னா யாரும் தெரியாம கூட இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த ஹதீஸை சுன்னாவை படித்து நாம் பரப்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையில் நேசித்து அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மறுபடி ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக நாளைக்கு மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் எப்படி இந்த மஜ்லிஸிலே நாம் ஒன்றாக கூடினோமோ அது போன்று சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.